ரத்தினவாணி சமுதாய வானொலி வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். காற்றில் மிதந்து வரும் கணிதம் இந்திய அரசு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் ஓர் அங்கமான தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பியல் குழுமத்தின் ஆக்கம் ஊக்கம் ஆதரவுடன் ரத்தினவாணி சமுதாய வானொலி தயாரித்து வழங்கும் காற்றில் மிதந்து வரும் கணிதம். உங்களோட நேம்? ராமகிருஷ்ணன். நீங்கள் என்னவா ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க? வெல்டிங். ஒரு நாளைக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவீங்க? ஒரு 700-800 இந்த ரேஞ்சு. 800. ஒரு மந்த்லி உங்களோட இன்கம் எவ்வளோ இருக்கும்? அதான் ஒரு 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாய். 25 ரூபா வரைக்கும் இருக்கும். உங்களுக்கு மேக்ஸில் ஏதாவது டவுட், அதாவது கணக்கில் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்கா? பேங்க்கில் எவ்வளோ வட்டி போடுவாங்க? பேங்க்குங்களா? பேங்க் இதில் நமக்கு அதில் பற்றி தெரியலங்க. அதை பற்றி தெரியலிங்க. அதை பற்றி தெரியல. மேக்ஸ் வந்து நமக்கு லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். டெய்லியும் நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் கணக்கு போட்டு தான் இது பண்ணணும். கடைக்கு போய் ஒரு 4 பொருள் ஒட்டுக்கா வாங்கணுன்னாலும் நம்ம அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு எவ்வளோ செலவாகுது, நம்ம எவ்வளோ கொடுக்குறோம், அதுலேருந்து பேலன்ஸ் எவ்வளோ கொடுக்குறாங்க, இதெல்லாமே நம்ம பார்த்து தானே செய்கிறோம். ஸோ அந்த மேக்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கணக்கு பற்றி உங்களோட ஒப்பீனியன்? கணக்கு இப்போ பேங்கில் ஒரு நகை வைக்கிறவங்க கூட இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் பார்த்து தான் இது பண்ணுறோம். மாதம் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு எவ்வளோ கம்மியாக வருதுங்கிற அளவுக்கு வந்து திருப்பி வைக்கணுனாக்கா எவ்வளோ இது பண்ணி கேட்குறாங்களோ, எக்ஸ்ட்ரா பணம் பண்ணாக்கா அதுக்கு எந்த அளவுக்கு இது எடுக்கிறாங்களோ அதோட கம்மியாக எடுத்திங்கனாக்கா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருது அப்படிங்கிறது கேட்டு தான் வைப்போம். இதுதான் நீங்கள் பேங்க்கில் போய் ஒரு வருஷத்துக்கு வந்து 10,000 ரூபா வைக்கிறீங்க, அதுக்கு வந்து 3% வட்டி அப்படின்னா உங்களோட இது எவ்வளோ இருக்கும்? அந்த ஒரு வருஷம் கழிச்சு உங்களுக்கு கிடைக்க பணம் எவ்வளோவா இருக்கும்? அது கால்குலேட் போட்டு பார்க்கணும். அது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து 3% அவங்க வட்டி தராங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3,000 ரூபா வந்து ஒன் மந்த்துக்கு கிடைக்கும். 3% யார் கொடுக்குறது இல்லைங்க. 3% கொடுக்குறது இல்லை, ஒரு சில பேங்க்ல 1% அந்த மாதிரி போட்டால் கூட உங்களுக்கு வந்து ஒரு 1000 அந்த மாதிரி வட்டி. அவ்வளோதான். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி காற்றில் மிதந்து வரும் கணிதம் பகுதியில் சிட்கோ பகுதியில் வேலை செஞ்சிட்ருக்க ஒருத்தரை தான் வந்து நம்ம மீட் பண்ணோம். அவர் யாருன்னு பார்த்திங்கன்னா திரு ராமகிருஷ்ணன். எந்த கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா கவின் இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் தான் அவர் வேலை செஞ்சிட்ருக்காரு. ரொம்ப நல்லா வேலை செஞ்சிட்ருக்காரு. அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆள். அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃபேமிலியை பற்றி கேட்டப்போ அவர் சொன்னார், எங்கள் ஃபேமிலியில் வந்து 3 பேர் இருக்காங்க. யாருன்னா அவரோட ஒய்ஃபு, குழந்தை, 3 பேர் மட்டும்தான் இருக்கான். அப்புறம் அவரோட சேர்த்து 4 பேர் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். இவரோட மாத சம்பளம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வந்து நான் ஒரு மாதத்துக்கு வந்து 15,000 ரூபா வந்து வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்கு வந்து இந்த சம்பளம் வந்து உங்களுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு போதுமானதாக இருக்குங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவரோட சேமிப்பு எல்லாருமே வந்து நம்ம லைஃப்பில் வந்து சேமிக்கணும், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக
தெரியும். ஏன்னா சேமிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நம்ம சேமிக்காமல் விட்டுட்டு கடைசி காலத்தில் வந்துட்டு நம்ம அனுபவிக்கும் போது தான் நமக்கு வந்து தெரிய வரும். பட் இப்போவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எல்லாரும் வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து சேமிக்கணும். சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நம்ம சேமித்து வச்சது வந்துட்டு தாத்தாவோட சொத்து இருக்குது, பாட்டியோட சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லோரும் சொல்லுவோம். அது எதுக்காக சேமித்து வச்சாங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்துட்டு தாத்தா சொத்து பாட்டி சொத்துன்னு சொல்லிட்டு நம்ம அனுபவிக்கிறோம். அதுக்காக தான் வந்து அவங்க அப்பா வந்து சேமித்து வச்சாங்க. சேமித்து வச்ச ரீசன் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்யூச்சரில் நம்மளோட குழந்தைங்கள் அவங்களாம் வரும்போது அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், அவங்க வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து அவங்களாம் வந்து சேமித்து வச்சாங்க. அதே மாதிரி நமக்கு ஒருத்தவங்க நல்லது செய்கிறாங்கன்னா நம்மளும் அவங்களுக்கு நல்லது தானே செய்யணும். அதே மாதிரி நமக்கு ஒருத்தவங்க செஞ்சுட்டு போனாங்க, அதே மாதிரி நம்மளும் அடுத்த தலைமுறைக்காக நம்மளும் சேமித்து வச்சு தானேங்க ஆகணும். அப்போ சேமிப்போட இம்பார்ட்டன்ஸ் வந்து இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து பார்த்திங்கன்னா சம்பளம் வந்து 15,000 வந்து வாங்குறாருங்க. ஒரு மாதத்துக்கு 15,000 வந்து வாங்குறாரு. அதில் பார்த்திங்கன்னா 20% வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்து போடுறாரு. அதாவது ஒரு 3,000 ரூபா வந்து பேங்க்கில் போடுறாருங்க. 20% அதாவது வட்டி. அதாவது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 15,000 அவர் வாங்குறாரு. இதில் 20% அப்படின்னு சொல்லும்போது 15,000 பெருக்கல் 20 வகுத்தல் 100 இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து வட்டி. இப்போ 15,000 நம்ம வட்டிக்கு அமௌண்ட் வாங்குகிறோம் அப்படின்னா 20% வட்டி அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 3,000 ரூபா வந்து வரும். 3,000 ரூபா வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதம் வந்துட்டு கட்டுற மாதிரி இருக்கும். 3,000 ரூபா வந்து நம்ம மாதம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி தான் வந்து வட்டி கால்குலேட் பண்ணோம். இவரோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா 15,000 மாதம் வாங்குறாரு. அதில் வந்து பார்த்தோம்னா ஒரு 20% வந்துட்டு சேமிப்பு. இவரோட சேமிப்பு வந்து 20% அவரோட சம்பளத்தில் 100ல் 20% வந்து இவர் சேமிக்கிறாரு. கவின் இன்ஜினியரிங் கம்பெனியில் வந்து ரொம்ப வருஷமாக நல்ல வேலை செஞ்சிட்ருக்க ஒரு ஆள் இவர். இவரோட ஃபேமிலியில் 3 பேர் தான் இருக்காங்க. அதனால நிறைய செலவுகள் வரக்கான சான்ஸ் வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து பார்த்திங்கன்னா 20% வந்து பேங்க்கில் சேமிக்கிறாரு. இவரோட லைஃப்பில் டெய்லி வந்துட்டு மாதத்துக்கு என்னென்ன செலவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாதம் வந்து 6,000 ரூபா மளிகை செலவுக்கு அந்த மாதிரி செலவுங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா 6,000 ரூபா வந்து செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இந்த கரண்ட்டு பில்லு, கேபிள், தண்ணி கணக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1,000 ரூபா வந்து செலவு பண்ணுறாரு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபா வந்து அதர் செலவு. ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாவது வெளியே போகிறது, இல்லை ஃபேமிலி கூட எங்கேயாச்சும் வெளியே போகிறது, இல்லைன்னா திடீர்னு ஒரு கல்யாணம் அதுக்கு இதுக்குன்னு போவோம். அந்த மாதிரி செலவுகளுக்காக. அப்புறம் மெடிக்கல் செலவுகள்லாம் நமக்கு இருக்கும். இப்போ குழந்தை இருக்குதுன்னு சொன்னார். குழந்தைக்கு வந்துட்டு எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியானதாக கொடுக்கணும். அப்போ அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அமௌண்ட் ஜாஸ்தியாக வந்து செலவாகும். நம்ம எல்லாருமே எல்லா பொருளும் வந்து குவாலிட்டியாக தான் எடுத்துக்கணும். அப்போ குழந்தைங்கும் போது இன்னும் நம்ம வந்து அக்கறை காட்டி நல்ல குவாலிட்டியான பொருட்களை தான் வந்து நம்ம எப்பவுமே வாங்கி கொடுப்போம். அப்போ அந்த செலவுகள்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஒரு 3,000 ரூபா வந்து அதுக்காக இவர் செலவு பண்ணுறாரு. அப்போ மாதம் வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமானுக்காக ஒரு 6,000 ரூபா, கரண்ட் பில்லு, கேபிள் இதெல்லாம் சேர்த்து ஒரு 1,000 ரூபா, அப்புறம் பார்த்திங்கன்னா மீதி 3,000 ரூபா வந்து மற்ற செலவுகளுக்காக செலவு பண்ணுறாரு. அப்படின்னா 6,000 ரூபா மளிகை சாமானுக்கு, அப்புறம் 1,000 ரூபா கரண்ட் பில். அப்போ 6,000 கூட்டல் 1,000 7,000 ரூபா. 7,000 ரூபா இவர் செலவு பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அதர் செலவுகள் பார்த்திங்கன்னா ஒரு 3,000 ரூபா. அப்போ அதோட சேர்த்தா 7,000 கூட்டல் 3,000 ஒரு மாதத்துக்கு ஒரு 10,000 ரூபா இவரோட செலவுகள். மீதி வந்து பார்த்திங்கன்னா 5,000 இருக்குது. நம்ம கேட்டிருந்தோம், ஓகேங்க உங்களோட செலவுகள்லாம் போக 5,000 இருக்குல்ல, இந்த 5,000 நீங்கள் அப்படியே வந்து பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்களா? 5,000 வந்து உங்களோட வட்டி, அதாவது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் 5,000 போட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். அதுக்கு வந்து அவர் சொன்னார், இல்லைங்க 5,000லாம் அப்படிலாம் போட முடியாது, இந்த செலவுகள் போக இன்னும் எனக்கு வேறு ஏதாவது திடீர் செலவுகள் வந்து வரும், அதுக்காக நான் ஒரு 2,000 ரூபாய் வந்துட்டு நான் அந்த செலவுகளுக்காக வச்சுக்குவாங்க, மீதி 3,000 ரூபா. நான் தான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்க, நான் 20% தான் எடுத்து வைப்பேன் என் சம்பளத்துலேருந்து, மீதி எல்லாமே வந்து எனக்கு செலவாயிரும், அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல அப்படி சொல்லியிருந்தாரு. அதாவது 20% அப்படிங்கிறது நான் அப்படியே சொன்ன மாதிரி 15,000 மல்டிப்ளை, அதாவது 15,000 பெருக்கல் 20/100ன்னு பார்த்தீங்கன்னா 3,000 வரும். அப்போ இந்த 5,000த்தில் அதாவது 10,000 ரூபா செலவு பண்ணுறாருன்னா மீதி 5,000த்தில் 2,000 ரூபா மறுபடியும் அதர் செலவுகளுக்காக எடுத்து வச்சுட்டு வந்து அந்த 2,000 எடுத்து வச்சுட்டு மீதி 3,000 தான் வந்து இவர் கட்டிகிட்ருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மாதம் இவருக்கு 3,000 ரூபா கண்டிப்பாக மிச்சமாகும். இவருக்கு எந்த அக்கௌண்ட் சூட்டபிள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எல்லா அக்கௌண்ட்டும் நிறைய அக்கௌண்ட் இருக்குது. பேங்க்கில் என்னென்னலாம் அக்கௌண்ட் இருக்குது அப்படிங்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன். பேங்க்கில் பார்த்திங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி அக்கௌண்ட் இருக்குது, ஆர்டி ஃபிக்ஸட் இருக்குது, அப்புறம் டெபாசிட் அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எஸ்பி அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா நம்ம எப்போ வேணால் அமௌண்ட் போட்டுக்கலாம், எப்போ வேணால் எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா எஸ்பி அக்கௌண்ட். அதே மாதிரி ஆர்டி அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறது ஆர்டி அக்கௌண்ட். ஆர்டி அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாதத்துக்கு வந்து இவருக்கு 3,000 ரூபா மிச்சமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தார்.
இப்போ அந்த 3000 ரூபாயை பார்த்திங்கன்னா மாதம் ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டார்னா ஆர்டி அக்கௌண்ட்டில் வந்து இப்போ மேக்ஸிமம் ஒரு 9% வரைக்கும் வட்டி எல்லா பேங்க்லேயுமே வந்து கொடுக்குறாங்க. அப்போ அந்த 9% வட்டி வந்து பார்த்திங்கன்னா இவர் மாதம் அந்த போடுற 3000 ரூபா கூட அந்த 9% வட்டியும் வந்து சேர்ந்து அசல் கூட அந்த 3000 ரூபா கூட அந்த அசலோட இந்த வட்டியும் 9% சேர்ந்து வரும்போது இவர் எவ்வளோ வருஷத்துக்கு போடுறாரோ அவ்வளோ வருஷத்துக்கு இது வந்து வரும். அது கூட சேர்ந்து வரும். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இந்த டெபாசிட் மாதிரி தான். 2 வருஷத்துக்கு போடலாம், இல்லை 3 வருஷத்துக்கு போடலாம், இந்த மாதிரி போட்டு வச்சுட்டே வரணும். இந்த மாதிரி போடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். இவரோட குழந்தை பார்த்திங்கன்னா இப்போ குட்டி குழந்தையாக இருக்கலாம். இந்த குழந்தைங்களுக்கு ஒரு 2 வருஷத்தில் இந்த குழந்தைங்க பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷத்தில் ஸ்கூல் போக வேண்டியது இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஸ்கூல் சேர்த்தணும் அப்படின்னா நிறைய அமௌண்ட் வந்து செலவாகும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் இப்போ இருந்தே சேர்த்து வச்சுட்ருக்காரு. இவர் ஆர்டி அக்கௌண்ட் யூஸ் பண்ணாரா இவருக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் கடைசியாக பார்த்தோம்னா டெபாசிட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம ஏதோ ஒரு சீட்டு போடுறோம். அந்த சீட்டு வந்து ஒரு 2 வருஷத்தில் இப்போ வந்துருச்சு அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒரு 50,000 இல்லைனா ஒரு 2 லட்சம் பணம் இருக்குது அப்படின்னா இப்போ அதுக்கான செலவு வந்து எனக்கு இல்லை அப்படிங்கும்போது நம்ம அதை என்ன பண்ணுவோம், வீட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா காணாமல் போயிடும். ஏதாச்சும் செலவுகள் வந்துச்சுன்னா திடீர்னு நம்ம எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். இல்லைன்னா யாராவது கேட்டாங்கன்னா நம்ம டக்குன்னு எடுத்து கொடுத்துருவோம். அப்புறம் அவங்க கொடுக்குறாங்களோ இல்லையா, நமக்கு டக்குன்னு அர்ஜென்ட்டுக்கு வந்து தேவைப்படும் போது அவங்க கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பிரச்சனைகள், அப்புறம் சங்கடங்கள், வீணா இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு வரும். அதனால நம்ம அமௌண்ட்டை நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா டெபாசிட் அக்கௌண்ட்டில் அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா 2 வருஷத்துக்கு இப்போ அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் எப்படி வட்டி போடுவாங்கன்னா அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து வட்டி போடுவாங்க. இப்போ டெபாசிட் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி 50,000 அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி போடுவாங்க. ஒரு 2 லட்சம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வட்டி வந்து அவங்க போடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வட்டி வந்து எப்படி போடுவாங்கன்னா அந்த அமௌண்ட் பேசிஸில் தான் வந்து வட்டி வந்து போடுவாங்க. அப்போ எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா அமௌண்ட் பேசிஸில் தான் வந்து வந்துட்டுருக்கு. அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் மேஜர் மைனர் அப்படின்னு சொல்லி 2 அக்கௌண்ட் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதாவது 18 இயர்ஸ்க்கு மேலே இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேஜர் அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து பார்த்தோம்னா இப்போ மேஜர் அப்படிங்கிறது வந்து 18க்கு மேலே இருக்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்போ 18க்கு மேலே பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாக வந்து போடுவாங்க. இப்போ பிஸ்னஸ் மேன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா 1 லட்சம், 1 கோடி, 2 கோடி இந்த மாதிரி வந்து போடுவாங்க. ஆனால் மைனர் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் சின்ன பையனாக இருப்பாங்க. அவங்கள ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ணுவாங்க, ஒரு 100 ரூபா போடுவாங்க, 200 ரூபா போடுவாங்க, அப்புறம் ஒரு 50 ரூபா எடுப்பாங்க. இந்த மாதிரி சின்ன டிரான்சாக்ஷன் வந்து வந்துட்டுருக்கும். அதனால தான் வந்து டெபாசிட் தனியாக, மேஜர் தனியாக, மைனர் தனியாக வந்து பிரிச்சுட்டாங்க. இந்த மாதிரி 2 அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எஸ்பி அக்கௌண்ட் வந்து சொல்லியிருந்தேன் நார்மல் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் எப்படி வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தடவை டிரான்சாக்ஷன் பண்ணுறோமோ, எவ்வளோ தடவை அமௌண்ட்டை போட்டு எடுக்கிறோமோ அதை பொறுத்து வந்து நம்மளுக்கு வட்டி வந்து கால்குலேட் பண்ணி நம்ம அசல் கூட சேர்த்து அந்த வட்டி வந்து போடுவாங்க. இப்படி தான் வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட், எஸ்பி, ஆர்டி இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் பேசிஸில் வந்து பேங்க்கில் வந்து இருக்குது. இந்த மாதிரி 3 அக்கௌண்ட் வந்து பேங்க்கில் இருக்குது. இதில் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 3000 ரூபா மிச்சமாகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். இவர் வந்து இதை ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டார் அப்படின்னா இவருக்கு அந்த அக்கௌண்ட் தான் வந்து சூட்டபுளாக இருக்கும். ஆர்டி அக்கௌண்ட்டில் போட்டார்னா மாதம் 3000 ரூபா போடும்போது ஒரு 2 வருஷத்தில் பார்த்தோம்னா இவருக்கு ஒரு நல்ல அமௌண்ட் வந்து கையில் கிடைக்கும். இந்த மாதிரி தான் வந்துட்டு இவரோட அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு மாதம் கண்டிப்பாக ஒரு 3000 ரூபா வந்து மீதி ஆயிரும். அதை வந்து இவர் போட்டு வச்சார்னா இவரோட லைஃப்பில் வந்துட்டு அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி நேயர்களே, இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேங்க்கில் என்னென்னலாம் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அதை வந்து இவருக்கு எப்படி சூட்டபுளாக இருக்கும், அதாவது ராமகிருஷ்ணன் அவருக்கு வந்து எந்த அக்கௌண்ட் வந்து சூட்டபுளாக இருக்கோ அதை எப்படி அவர் வந்து யூஸ் பண்ணணும், அவர் யூஸ் பண்ணார்னா அவருக்கு என்னென்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி வந்து நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நேயர்கள் உங்களுக்காக நான் வந்து ஒரு கணக்கு புதிர் ஒன்று வச்சுருக்கேன். இதை வந்து நீங்கள் சரியாக கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த கணக்கை வந்து நான் சொல்கிறேன். என்ன கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 அப்படிங்கிற ஒரு எண்ணெய் மொத்தம் 6 தடவைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மொத்தம் 6 தடவை நம்ம யூஸ் பண்ணி அதை பெருக்கியோ இல்லை வகுத்தோ இல்லை கூட்டியோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். கடைசியாக இதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு வர மாதிரி நம்ம செய்யணும்.
இதை கொஞ்ச நேரம் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே இவரோட கணக்குகள், அதாவது இவருக்கு இருக்க டவுட்ஸை வந்து நான் தீர்த்து வச்சுட்டு வந்துடுறேன். இந்த கணக்கை வந்து நீங்கள் நல்லா போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட ஆன்சர் வந்து ஒன்று வரும். 100 அப்படிங்கிறத இதோட ஆன்சர். இதை வந்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி வைங்க. எப்படி அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்காக நான் சொல்லுவேன். அது கரெக்டாக இல்லையா, அது எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு தடவை கொஷின் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. 9 அப்படிங்கிற எண்ணை மொத்தம் 6 தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அதை பெருக்கியோ வகுத்தோ கூட்டியோ என்ன வேணால் பண்ணிக்கலாம். கடைசியாக பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு வர மாதிரி நம்ம செய்யணும். இது முடியுமா அப்படின்னு உங்களால் முடியுமா அப்படிங்கிறத நான் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக உங்களால் முடியும். எல்லாராலுமே வந்துட்டு முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு செயலாக இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். அதை வந்து நம்ம தப்பானாலும் பரவாயில்ல, நம்ம வந்துட்டு ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கிறாங்க அப்படின்னா அதில் ஓடி போய் நம்ம வந்து தோற்று போனாலும் பரவாயில்ல. அந்த முயற்சி அப்படிங்கிறது வந்துட்டு, அதாவது நம்ம இப்போ இந்த தடவை நம்ம தோற்று போனோம் அப்படின்னா அடுத்த தடவை வந்து மறுபடியும் நம்ம ஓடணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். இப்போ வந்து நம்மளோட வாழ்க்கையில் முயற்சி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு விஷயம். நம்ம எல்லா விஷயத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக அதில் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். அதே மாதிரி இப்போ நான் கொடுத்த கணக்குலேயே வந்து முயற்சி பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான விடை கண்டிப்பாக கிடைக்கும். அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து சொல்கிறேன். எல்லா கொஷினும் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, ராமகிருஷ்ணர் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட வாழ்க்கையில் மாதம் ஒரு 300 ரூபாயை சேமிக்கிறேன், அது வந்து என்னோடய கடமை அப்படிங்கிற மாதிரி நான் சேமிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொன்னார். அவருக்கு எந்த அக்கௌண்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டல் கழித்தல் வந்து ரொம்ப எனக்கு ஈஸிங்க. அதாவது நான் வந்து ஒரு லேத் ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன். அதனால் எனக்கு வந்து கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருந்தால் தான் நான் அந்த வேலையை வந்து செய்ய முடியும். ஏன்னா எனக்கு இவ்வளோ லோடு வந்து வந்துச்சு, அப்போ எவ்வளோ வரும் அப்படிங்கிறத தெரியணும். அதனால் எனக்கு வந்து இது வந்து நான் கண்டிப்பாக கூட்டல் கழித்தல் அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுங்க. அதை நான் டெய்லி யூஸ் பண்ணுற ஒன்று. அதுவே வந்து கொஞ்சம் பெரிய மதிப்பாக போச்சு அப்படின்னா என்னால் போட முடியலை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது வந்து கழித்தல் அப்படிங்கிறது போடுறாரு, கூட்டலும் போடுறாரு. பேசிக்காக மேக்ஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன், பேசிக்காக மேக்ஸில் வந்து கூட்டல் கழித்தல் பெருக்கல் வகுத்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து இவருக்கு கூட்டலும் தெரியுது, கழித்தல் தெரியுது. மீதி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருக்கல் வகுத்தல் மட்டும் இவர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அது வந்து ரொம்ப ஈஸிங்க. பெருக்கல் வகுத்தல் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டலோட கூடுதல் தான் வந்து பெருக்கல், அதே மாதிரி கழித்தலோட கூடுதல் தான் வந்து வகுத்தல். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பெருக்கல் 2 அப்படின்னா நமக்கு எவ்வளோ வரும்? 4. 2 பெருக்கல் 2னா 4 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அதே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 இன்னொரு தடவை, அதாவது 2 கூட்டல் 2ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 கிடைக்குமா? அதாவது 2 கூட்டல் 2ன்னு பார்த்தீங்கன்னா 4 கிடைக்கும். அதே மாதிரி 2 பெருக்கல் 3னா 6. அப்போ 2 3 தடவை வந்து கூட்டணும். 2 கூட்டல் 2 எவ்வளோ? 4. 4 கூட்டல் 2 3 2 கூட்டினீங்கன்னா 6 கிடைக்கும். அதே மாதிரி 2 பெருக்கல் 5ன்னு போட்டிங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 10 வந்து கிடைக்கும். அதாவது 2 5 தடவை கூட்டணும். 2 கூட்டல் 2 4, 4 கூட்டல் 2 6, 6 கூட்டல் 2 8, 8 கூட்டல் 2 10. அப்போ இதில் மொத்தம் எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. அப்போ 5 பெருக்கல் 2 = 10, 10 அப்படிங்கிறது தான் இதோட வீடு. அப்போ மல்டிப்ளிகேஷன், அதாவது பெருக்கல் அப்படிங்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டல் தெரிஞ்சிச்சுன்னா பெருக்கல் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. வகுத்தல் மட்டும் கொஞ்சம் வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. எந்த விஷயமா இருந்தாலும் பழக அது வந்து ஈஸியாயிரும். அப்போ வகுத்தல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வகுத்தலில் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான் வகுத்தல். அதாவது 10 வகுத்தல் 2 அப்படின்னா 5 வந்து வருது. அதாவது 10ல் எத்தனை 2 இருக்குது? 5 2 இருக்குது. அப்போ இது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? அதே மாதிரி 50 வகுத்தல் 5 அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது? 10 கிடைக்குது. அப்போ நமக்கு எவ்வளோ? 50ல் எத்தனை 5 இருக்குது அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுங்கள். 5 கூட்டல் 5 10, 10 கூட்டல் 5 15, 15 கூட்டல் 5 20, 20 கூட்டல் 5 25, 25 கூட்டல் 5 30, 30 கூட்டல் 5 40, 40 கூட்டல் 5 30 கூட்டல் 5 35, 35 கூட்டல் 5 40, 40 கூட்டல் 5 45, 45 கூட்டல் 5 50. அப்போ 50ல் எத்தனை 5 இருக்குது? கால்குலேட் பண்ணிங்களா? 10 5 இருக்குது. அப்போ 50ல் 10 5 இருக்குது அப்படின்னா 50 வகுத்தல் 5 அப்படின்னா எவ்வளோ ஆன்சர் வரும்? 10 தான் ஆன்சர் வரும். இப்படி தான் வந்து வகுத்தல் கண்டுபிடிக்க முடியும். கூட்டல் தெரிஞ்சுன்னா பெருக்கல் ரொம்ப ஈஸி, வகுத்தலும்
ரொம்ப ரொம்ப ஈஸி. பெருக்கல் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே வகுத்தல் ரொம்ப ஈஸி. வகுத்தலுங்கிற ஒரு பெரிய பெரிய விஷயமெல்லாம் கிடையாதுங்க. இது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயந்தான். வகுத்தல் வந்துட்டு ரொம்ப ஈஸியான விஷயம். இவர் வந்து கூட்டல் கழித்தல் எனக்கு தெரியுங்க, பெருக்கல் வகுத்தல் தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டம் போடுறதுன்னு சொன்னார். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பெருக்கல் வகுத்தலும் வந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி கூட்டல் கழித்தல் மாதிரி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமாயிரும். சரி, நேயர்களுக்காக ஒரு கணக்கு புதிர் போட்டிருந்தேன். அதை எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு நம்ம டெஸ்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கணக்கு என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். 9 அப்படிங்கிற எண்ணை மொத்தம் 6 தடவை நம்ம யூஸ் பண்ணி அதை பெருக்கியோ வகுத்தோ கூட்டியோ கடைசியாக பார்த்தோம்னா 100 அப்படின்னு வர மாதிரி நம்ம செய்யணும். அது எப்படி அப்படின்னு தான் நான் உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நீங்கள் இதுக்கான விடையை கண்டிப்பாக கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். சரி, இருந்தாலும் நான் ஒரு தடவை ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். யாராவது தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் கொடுக்குற விளக்கத்தை வச்சு போட்டு பாருங்கள், கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் வந்து வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9 எத்தனை தடவை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன்? 6 தடவை யூஸ் பண்ணலான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 999, அதாவது 999 கழித்தல் 99ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 900 வந்து வரும். 900 இப்போ இதில் எத்தனை 9 யூஸ் பண்ணியிருக்கோம்? 5 9 யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது 999 கழித்தல் 99, 5 9 யூஸ் பண்ணிட்டோம். 900 வந்து ஆன்சர் வந்திருக்கு. இன்னும் ஒரு 9 இருக்குது. அதை வந்து 900 வகுத்தல் 9ன்னு பார்த்தீங்கன்னா 900ல் எத்தனை 9 இருக்குது? 100 9 இருக்குது. அப்போ 900 வகுத்தல் 9 100. அப்போ எவ்வளோ ஆன்சர் வந்துருச்சு? 100 வந்துருச்சா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை. ஆன்சரும் சொல்லிட்டேன் இந்த தடவை, ஆனால் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். யாராவது தப்பாக போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை கண்டிப்பாக போட்டு பாருங்கள், கண்டிப்பாக அதுக்கான ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். சரி, இன்னொரு மெத்தட் கூட நம்ம போடலாங்க. இப்போ 99 வகுத்தல் 99ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்? 1 வந்து ஆன்சர் கிடைக்கும். இதில் நம்ம எத்தனை 9 யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 4 9 வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அந்த 99 கூட இப்போ வந்து 4 9 யூஸ் பண்ணியாச்சு. சரி, இந்த 1ஐ 99, அதாவது 99 வகுத்தல் 99 1ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. இதில் வந்து 4 9 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அது கூட 1ஐ கூட்டினீங்க, அதுக்கு வந்து 1ன்னு ஆன்சர் கிடச்சிருக்கு. அந்த 1ஐ இன்னொரு 2 9 இருக்கா? அப்போ 1 கூட்டல் 99ன்னு பார்த்தோம்னா நமக்கு 100 ஆன்சர் கிடச்சிருச்சு. அப்போ 99 கூட்டல் 1 எவ்வளோங்க? 100 ஆன்சர் கிடச்சிருச்சா? 100 தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விடை. சரி, இப்போ வந்துட்டு இவ்வளோ நேரம் இந்த கணக்குகளை நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த கணக்கு வந்து உங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு, அதாவது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப திரும்ப நான் சொன்ன விளக்கங்கள்லாம் பயன்படுத்தி நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கரெக்டான ஆன்சர் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு வெற்றி பெற முடியும். முயற்சி அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க முடியும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இவ்வளோ நேரம் வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட் பற்றி பார்த்தோம், நிறைய கணக்குகளாக நம்ம மூளை யூஸ் பண்ணி நிறையா கணக்குகளாக வந்து போட்டோம். இது வந்து நான் ராமகிருஷ்ணன் அவருக்காக, அதாவது அவர் கூட்டல் கழித்தல் வந்து எனக்கு ஈஸிங்க, ஆனால் பெருக்கல் தான் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவருக்காக வந்து நம்ம வந்து என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் வந்து பேசிகிட்டு இருந்தோம். கவின் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுற ராமகிருஷ்ணன் அவருக்காக இவ்வளோ நேரம் வந்துட்டு அவருக்கு தெரியாத விஷயங்கள்லாம் பற்றி நம்ம வந்து அவருக்கு வந்து தெரிய வச்சுருந்தோம். இது அவருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இது அவருக்கு மட்டும் இல்லைங்க, அவருக்காக மட்டும் நாங்கள் சொல்லலை, ராமகிருஷ்ணன் அவருக்காக மட்டும் இல்லை, இது உங்கள் எல்லாருக்காகவே வந்து சொன்னது. இது வந்து ராமகிருஷ்ணன் அவருக்கு மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேர் கூட இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்திருக்கலாம். இதை கேட்டதுக்கப்புறம் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ராமகிருஷ்ணன் அவருக்கும் இல்லை, இது உங்கள் எல்லாருக்குமே, கேட்டுட்ருக்கவங்க எல்லாருக்குமே இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.